ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டன் ஹோல் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் லீஃப் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி நான் ஸ்டிச்சை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கேருந்து ஸ்டிச்சை வெளியில் த்ரெட்டு வெளியில் எடுத்து மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு, அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக்கு, அதேமாதிரி ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு, இந்த சைடு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு லாக்கு, திரும்பவும் ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு லாக்கு, அதேமாரி லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கீழே எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு லாக்கு. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக போடுங்க, ரொம்ப வேகமாக போடாதீங்க. சில்க் த்ரெட்டை பொறுத்தவரையிலும் மோஸ்ட்லி நீங்கள் பொறுமையாக அதை போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கிற பக்கமாக உட்காந்து, அதாவது ஃபேனுக்கு கீழே இல்லை ஏசி இல்லைனா வெளியில் காத்தோட்டமாக உட்காந்து கை வேர்க்கும் இல்லைங்களா? வேர்க்கிறதுனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல உட்காந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி த்ரெட்டு கட் ஆகாது. ஓகேவா? இது ஒரு சின்ன டிப் மாதிரி தான். நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாவுமே இதே மாதிரி தான் போட்டு வரப்போகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நிறைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை நீங்கள் ஆலில் போட்டிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ், இந்தமாரி டிப்ஸு, ட்ரிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதில் கிளாஸ் டீட்டெயில் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கடைசி எட்ஜஸ்க்கு வந்துட்டோம். அங்கேயுமே சரி, ஒரு சின்ன ஒரு கேப் கூட இல்லாமல் கரெக்டாக அந்த லீஃப் ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே எண்ட் நாட் போட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போடலாம், இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் எண்ட் நாட் போட்டுட்டு கூட இதுலேயே செயின் ஸ்டிச் போடணுன்னு இல்லை, நீங்கள் ஜரி த்ரெட்லேயுமே போடலாம். ஓகேவா? நான் ஜரிலையும் போட்டிருக்கேன், சில்க் த்ரெட்லேயுமே போட்டிருக்கேன். நீங்கள் எதனா ஒன்றில் போட்டாலும் ஓகே தான். பாருங்கள், நான் ஜரி த்ரெட் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிட்டலாம் எப்படி கொண்டு வரதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ் போட்டிருக்கேன். யாருக்காவது தெரியலன்னா நீங்கள் அந்த கிளாஸை போய் அந்த கிளாஸை பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், நம்ம இது ஃபுல்லாமே போட்டு முடிக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களோட டவுட்ஸ் எதனாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கிளியராக தாராளமாக கேட்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பாருங்கள், நம்ம ஃபுல்லாமே போட்டு எண்ட் நாட் போட போகிறோம். இது நீங்கள் ஜரி த்ரெட்ல இன்னும் டபுளாக கொடுத்தாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும்.